இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே பார்க்காதவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் என்னோட வெல்கம். அண்ட் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரூபிக் கியூப்ஸ் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் போட போகிறோம். பட் முக்கியமான ஒன்று, என்கிட்ட கியூப் இருக்குது ஆனால் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்கிற எல்லா பிகினர்ஸுக்குமான சேனல் தான் இது. வேர்ல்டில் எவ்வளவோ கியூப் சேனல் இருக்குது, அதோட இந்த சேனலை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலாக மாறிச்சு. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஏதாவது ஒன்றுனா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூபிக் கியூபை எப்படி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக ஈஸி தமிழ்னு நேம் வச்சுருக்கேன். அதாவது ஈஸின்னு சொன்னால் ஈஸி இல்லை, எக்ஸலன்ட் கியூபிங் தமிழ்னு. இப்போது என் கையில் இருக்கிறது கூட ஒரு வகையான கியூப் தான். தெரிஞ்சவங்க விடுங்க, தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. இது 3x3 கியூப்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஆனால் ஃபார்முலாவெல்லாம் எல்லாம் ஒன்று தான். மற்றபடி ரொம்ப ஈஸி இதை சால்வ் பண்ணுறது கூட. ஆனால் இது ஷேப்பில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. அதை விட ஷேப்பில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கியூப் பார்த்தவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதை எவ்வளோ சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதோட இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் போக தான் இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 3x3 கியூபை சால்வ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குவோம். முதல்ல நம்ம கியூபை சால்வ் பண்ண முன்னாடி உங்களோட கியூபை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. கியூபை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். அதாவது நீங்கள் வெள்ளையாக லாஸ்ட் லைனில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 பார்ட்டாக பிரிச்சா இது லாஸ்ட் லேயர் வரும், இது ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்னு பிரிச்சுக்குவோம். ஆனால் ரொம்ப ஈஸி வெள்ளையை லாஸ்ட், அதாவது அடிப்பாகமாக வச்சுக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பக்கம் பக்கமாக பார்க்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு கியூபை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இது ஃப்ரண்ட் சைட், மற்றது மேலே இருக்கிற எல்லோ கலர் அப் சைட், இது ரைட் சைட், அண்ட் பிங்க் கலரில் இருக்கிறது லெஃப்ட் சைட், மற்றது பேக் சைட் டவுன் சைட் வரும். இப்போது எனக்கு இந்த வீடியோ பிடிக்கலங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பிரச்சனை இல்லை, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கியூப் நல்லா அக்கால் வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லேயருங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. என்னோடய பாணியில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ் எடுக்கணும். அநேகமாக ப்ளஸ் தான் எடுப்பாங்க. நம்ம ப்ளஸ் ஷேப்பில் ஒயிட் கலரை வச்சு பேஸாக வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஷேப் எடுக்கணும். ப்ளஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்டில் எங்கெங்கே ஒயிட் கலர் உங்களுக்கு தெரியுதோ அதை எப்படி மேலே கொண்டுடலான்னு பாருங்கள். இப்போ நான் இதை ரைட் சைட்டுக்கு திருப்பி அப் பண்ணி அதை மற்ற பக்கமாக உயர்த்தினீங்கன்னு அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸும் ஜாயின் பண்ணும். அந்த ஒயிட் கலர்ஸை ஜாயின் பண்ணும். நீங்கள் மிடில் இருக்கிற ஒவ்வொரு கலரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் அதை சுற்றி வரணுன்னு புரிஞ்சுப்பீங்க. அநேகமானவங்களுக்கு கீழே இருக்கிற கலரை எப்படா மேலே கொண்டு வரதுன்ட்டு டவுட் படுவீங்க. அது கொண்டும் கஷ்டப்படவே தேவையில்லை. இப்போ கீழே இருக்கிற ஒயிட்டை நான் எப்படி மேலே கொண்டு வரேன்னு பாருங்கள். அதை திருப்பி எங்கே வரணுமோ அதுக்கு கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை அப் பண்ணிங்கனாலே அது வந்துடும், அந்த தேவையான இடத்துக்கு அது வந்துடும். இப்போ பாருங்கள், என்னோடய கலர் வந்துட்டு ஒயிட் கலர் வந்துட்டு ப்ளஸ் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதே நேரம் ஒரு கலர் தேவையில்லாமல் ஜாயின் பண்ணியிருக்குன்னு பார்க்கவோனா அது ஒட்டவா ஜாயின் பண்ணாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ப்ளஸ் எடுக்க பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் மெத்தடை நான் காட்டுறேன், என்னென்னு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து தரவாக பழகிக்கோங்க. தேவைங்கிறாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளஸ் எடுத்ததுக்கு நெக்ஸ்ட்டுக்கு அடுத்த கட்டமாக நம்ம இப்போ மிடில் கலர்ஸை பார்ப்போம். மற்ற பக்கம் இருக்கிற மிடில்ஸ் இதில் க்ரீன் கலர் இருக்குது. இப்போ மிடில் கலர்ஸை சுற்றி தான் மற்றதுக்குரிய இது வரப்போகுது. இப்போ எங்கே க்ரீன், எங்கே ஆரஞ்சு அப்படி இருக்க போகுது. அடுத்தது ப்ளூ கலர், பிங்க் கலர், இப்படி ஒவ்வொரு கலரையும் பார்த்து பழகிக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் கலரு கூட ஒயிட்டும் க்ரீனும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர், அதாவது ஒரு கட்டை தெரிஞ்சிருக்கணும். அந்த கட்டை, அதாவது அந்த கலர்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருக்கிற நாம அதை தேடி பார்த்துக்கணும். கொஞ்சம் கியூபை திருப்பினீங்கன்னா அது உங்களுக்கு ஒட்டவாக இருக்கும். அதை நீங்கள் ஒட்டவாகவே திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ மற்ற பக்கம் அது ஜாயின் ஆகினா அதை விட்டுருங்க. இப்போ மற்ற பக்கமாக நம்ம போயிட்டு பார்க்க கியூபை ஃபஸ்ட்டு திருப்பி பார்க்க. இப்போது அது போலவே இந்த ப்ளூ கலரை மேட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்த க்ரீன் கலர் குழஞ்சிடும். அதுக்காகத்தான் இதுக்கு ஒரு சின்ன, அதாவது ஸ்மால் மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம்.
அந்த மெத்தட் அவ்வளோ கஷ்டமான ஒன்றும் இல்லை. இப்போ அதை எப்படி அந்த ப்ளூ கலரை அதுக்குரிய இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் லேயரை அப் பண்ணிடுங்க. அதாவது அந்த ப்ளூ ஒயிட்டும் சேர்ந்தது மேலே வந்துடணும். அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் பாருங்கள், அதை அப்படியே ஃப்ரண்ட் லேயரை அப் பண்ணிவிட்டு அதை வலப்பக்கமாக டேர்ன் பண்ணுங்கள். அந்த ப்ளூ எங்கே இருக்குதோ அதுக்கு மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போது ஏற்கனவே இருந்ததை அப் பண்ணி அதை ரைட் சைடில் டேர்ன் பண்ணி அதை டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல வந்துடும். ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த க்ரீன் கலர் குழம்பம் இருக்கும். இதே போல் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே இருக்குதோ அப்படி தேடி எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அந்த பிங்க் கலரை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பிங்க் கலர் தேவையான இடத்துக்கு அதை கொண்டு வந்துட்டு அதை ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, சும்மா டவுன் பண்ணிங்கனால போதும், அது வந்துடும். இது ஃபர்ஸ்ட் லேயருக்கான பேசிக் மெத்தட் தான் இது. இதை பார்த்து பழகிக்கோங்க. டவுட்ஸ் அதாவது புரியலைங்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ப்ளஸ் ஷேப் எடுத்துட்டேன் அண்ட் அதே இது மிடில் கலர்ஸை இதோட சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோனர் இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு அரைவாசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கோனரை செய்ய முடியலன்னு நினைக்காங்க. அடுத்த கோனரை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது அந்த கோனர் கலரை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மூணு கலர். அந்த 3 கலர் என்னென்னா, நமக்கு எங்கெங்கே தேவையான இடத்துல இருக்குதோ, இப்போ பிங்க், க்ரீன், ஒயிட்னு 3 கலர் இருக்குது. அந்த 3ம் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். இது இல்லைடா நான் இந்த பாருங்கள், அந்த கலர் இங்கே இருக்குது. இந்த கலரை நாம் அந்த கலருக்கு தேவையான இடத்துல ஜாயின் பண்ணணும். அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, நம்ம இந்த கலர் எங்கே இருக்குதோ அதை அப் பண்ணி அதை தள்ளி விட்டுறணும். அது தேவையில்லாத இடத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறமா எங்கே தேவையோ அங்கே கியூப் படி நம்ம கையை கொண்டு வந்துட்டு அந்த தேவையான பக்கத்தை உயர்த்தி அதை எடுத்துடணும். கோணத்தை டவுன் பண்ணிங்கன்னா அந்த கோனர் கனெக்ட் ஆயிரும். இப்படி ஒவ்வொரு கோனரை கொஞ்சம் டெக்னிக்ஸாக அந்த கலரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கலர்ஸாக கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. இப்போது க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட் 3ம் சேர்ந்தது மேலே தான் இருக்குது. அந்த மேல் கலரை கீழே கொண்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள். அதை அப் பண்ணிவிட்டு அதை டேர்ன் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே லேயரில் இருக்கும்போது அதை பனிச்சா அந்த கலர் கனெக்ட் ஆகாது. அதை மற்ற பக்கமாக தள்ளிட்டு அதை உயர்த்தும் போது ஒட்டோவே கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சிம்பிளாக மெதுவாக உயர்த்தி என்ன கியூபுக்கு வலிச்சிடக்கூடாது. மெதுவாக வலித்தி உயர்த்தினீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் லேயருடைய முக்கால்வாசி பகுதியை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இன்னும் மிச்சம் மிக்கிறது 2. அந்த மிச்சம் மிக்கிற 2ம் மேலே இருக்கும், இல்லைனா கீழே அந்த கோனரில் இருக்கும். ரொம்ப சிம்பிள். எப்படி அதை செய்வது? தேவையில்லாத ஒன்று அவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு தேவையானதை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலாம். அதுதான் ரொம்ப சிம்பிள். இது புரியலைன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக காட்டுறேன். பேசிக் மெத்தட் அதே இது ரொம்ப ஈஸியான மெத்தடோட நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி போடுறேன். இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போது அந்த கலரை எப்படி கீழே கொண்டு வரதுன்னு பார்த்துங்க. அது ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் அடுத்து மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கலர் தான். அந்த கலரை அந்த ஒயிட் கலரை பேஸாக வச்சு இப்போ அந்த ஒயிட் கலரை லெஃப்ட் பக்கம் டேர்ன் பண்ணி தான் அதை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தால் மற்றதெல்லாம் ஒட்டவாகவே பைத்திரும். அதனால தான் அதை லெஃப்ட் பக்கமாக டேர்ன் பண்ணுறேன். அதை லெஃப்ட் பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு தேவையான லேயரை உயர்த்துங்க. எந்த கட்டை தேவையோ அதை உயர்த்தி இங்கே மறுபடியும் போனதை திரும்ப எடுத்தால் அது வந்துடும். இப்படி தான் ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் லேயரை ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அதே நேரம் கீழே இருக்கிற அதாவது டவுன் லேயரும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சு. இதே போல் தான் காய்ஸ் ரொம்ப சிம்பிளாக செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், நெக்ஸ்ட் அதோ ஒரு கியூப் சும்மா இருக்க தான் பாருங்கள். அவரையும் செஞ்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிரயோஜனம் நம்புகிறேன். அண்ட் கியூபை தொடுறதுக்கு முதல்ல நீங்கள் ஃபுல்லாக கையை கழுவிட்டு வந்துட்டு கியூபை தொட்டுட்டு ரூபிக் கியூபை செய்ய பழகுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.